ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ருசியான சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியோதரை. இதுக்கு தேவையான பொருட்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 50 ml நல்லெண்ணெய் ஊற்றணும். புளியோதரைக்கு நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 5-6 மிளகாய் அதில் போடணும். இப்போ 3.5 டீஸ்பூன் உளுந்து போடணும். கால் கப்பு கடலைப்பருப்பு, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இருபத்தஞ்சி கிராம் கடலை போடணும். உங்களுக்கு தேவையான அண்டியும் போடணும். வறுத்து பொடியாக்கி வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி அதில் போடணும். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரை மணி நேரம் முன்னாடி 2 எலுமிச்சைப்பழ அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு 1/2 பவுல் அளவு ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஜூஸ் பண்ணி வச்சுருக்க புளி தண்ணி அதில் ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்ல எண்ணெய் திரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா திரிஞ்சிட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரைஸில் புளியோதரை பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ருசியான புளியோதரை ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.